Hi beauties, welcome to Bed Lifestyle. ரீசெண்டாகவே எனக்கு வர கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து ஹாஸ்டல் ரிகார்டிங் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஸோ நானுமே வந்து ஹாஸ்டல் ரிகார்டிங் வீடியோஸ் பற்றி சர்ச் பண்ணிகிட்ருக்கேன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. ஸோ வந்து நான் கூடிய சீக்கிரமாக வந்து போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ ஹாஸ்டல் ரீஓப்பன் டேட் வந்து இன்னுமே வந்து அனௌன்ஸ் பண்ணல. ஸோ உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா வந்து தே வில் மெயில் யூ ரிகார்டிங் தேட். ஸோ எல்லாருக்குமே வந்து மெயில் வரும். ஸோ ஹாஸ்டல் புக் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் மெயில் வரும்ன்ட்டு இல்லை. ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து மெயில் வரும். அண்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஹாஸ்டல் வந்து பெஸ்ட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ நானுமே வந்து என்னோடய கிளாஸ்மேட் ஒரு கேர்ள்கிட்ட வந்து கேட்டேன். ஸோ எந்த ஹாஸ்டல் வந்து அது ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அண்ட் எது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அவங்களோட ரிப்ளை தான் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய விஷயமும் நான் கேட்டிருந்தேன். எத்தனை மணிக்கு நம்ம ஹாஸ்டலுக்குள்ளே இருக்கணும், ஃபுட்லாம் எப்படி இருக்குது, அந்த மாதிரி வந்து நிறையா டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் வந்து நான் கேட்டிருந்தேன் அவங்களோட சார்பாக. ஸோ அவங்களுமே வந்து அதுக்கு ஆன்சர்ஸ்லாம் வந்து சொன்னாங்க. ஸோ அந்த கிளிப்ஸ் வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைனும் பண்ணிடுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வழியாக பார்க்கலாம். நம்ம அவங்களோட ரிப்ளையை பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஜென்ரலாக எவ்வளோ ஹாஸ்டல்ஸ் இருக்குது, அதோடய நேம்ஸ்லாம் என்ன, எவ்வளோ சீட்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிஸ் இருக்குதுன்ட்டு வந்து பார்த்துடலாம். ஸோ பாய்ஸ் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா 4 இருக்குது. அதில் வந்து 2 ஏசி 2 நான் ஏசி இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஸ்டலில் பார்த்திங்கன்னா 72 வேக்கன்சிஸ் இருக்குது, கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து நான் ஏசி. அண்ட் செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா 1020 இருக்குது. ஸோ அதுவுமே நான் ஏசி தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசியில் வந்து 200, நான் ஏசியில் 191 சேர்த்து ஒரே ஹாஸ்டல் இருக்குது. அண்ட் ஃபோர்த் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா 69 இருக்குது உங்களுக்கு. ஸோ இதில் வந்து எந்த ஹாஸ்டலில் வந்து பிளேஸ் இருக்கோ, எந்த ஹாஸ்டல் ஃப்ரீயாக இருக்கோ அங்கே தான் வந்து உங்களுக்கு ரூம்ஸ் அலாட் பண்ணுவாங்க. டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் பாய்ஸ் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா 1552. ஓகே, நெக்ஸ்ட் வில் மூவ் ஆன் டு கேர்ள்ஸ் ஹாஸ்டல். கேர்ள்ஸ் ஹாஸ்டல் பார்த்திங்கன்னா 3 ஹாஸ்டல்ஸ் இருக்குது. செல்லம்மாள், சிவசக்தி அண்ட் ஓம் விநாயகா. ஸோ செல்லம்மாவில் பார்த்திங்கன்னா 195 இருக்குது கெப்பாசிட்டி, நான் ஏசி ரூம்ஸ் இருக்குது உங்களுக்கு. சிவசக்தியில் பார்த்திங்கன்னா 276 ஏசி இருக்குது. 276 இருக்குது. டோட்டலாக வந்து 276 இருக்குது. ஏசி 26 ரூம்ஸ் அண்ட் நான் ஏசி வந்து 250 ரூம்ஸ் இருக்குது சிவசக்தியில். ஓம் விநாயகாவுமே ஏசி ப்ளஸ் நான் ஏசி தான். ஸோ மொத்தமாக 321 இருக்குது. ஏசியில் 63 இருக்குது, நான் ஏசியில் 258 இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து கேர்ள்ஸ்க்கு எந்த ஹாஸ்டலில் வந்து வேக்கன்சி இருக்கோ அதை பொறுத்து தான் வந்து சீட் அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. இப்போது நான் என்னோடய கிளாஸ்மேட் கிட்ட பேசின கான்வர்சேஷனை வந்து நான் இங்கே ஆட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் நான் உங்ககிட்ட என்ன கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே கேட்ட கொஷின் தான். ஸோ எந்த ஹாஸ்டல் வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஸ்டே பண்ணுறதுக்கு, ஃப்ரெஷர்ஸ் ஃபர்ஸ்ட் இயராக வந்திருக்கீங்க, ஸோ புது என்விரான்மெண்ட்டில் எந்த ஹாஸ்டல் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அவங்க அதுக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் வந்து சூஸ் பண்ண முடியாது எந்த ஹாஸ்டல் வேணும்னு. அவங்க வந்து எது வந்து ஃப்ரீயாக இருக்கோ அது ஏற்ற மாதிரி வந்து அலாட் பண்ணி கொடுப்பாங்களாம். ஸோ நம்மளால் வந்து சூஸ் பண்ண முடியாது எந்த ஹாஸ்டல் எந்த பிளாக் அது எதுவுமே சூஸ் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டேன். ஸோ நீட்டாகவே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் வந்து 4 மெம்பர் ஷேரிங், 3 மெம்பர் ஷேரிங் அண்ட் 2 மெம்பர் ஷேரிங் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் க்ரைட்டீரியாஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரூமோட சைஸுமே வந்து டிஃபர் ஆகும். ஸோ 4 பேர்னால் கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்கும், 2 பேர் ஷேரிங்னா சின்ன ரூமாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அலாட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபுட்டு எப்படி இருக்கும்னு கேட்டேன் ஹாஸ்டலில். ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு பர்சனலாக வந்து ஒத்துக்கலைன்னு சொல்லியிருந்தாங்க ஹாஸ்டல் ஃபுட்டு. ஸோ அதனால தான். ஸோ ஒரு பர்சனை பொறுத்து வேரி ஆகும். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. ஸோ நம்ம ஓவராலாக ஜட்ஜ் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ வந்து உங்களுக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ரூமில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெட்டு, டேபிள்ஸ் அண்ட் சேர்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்களாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன கேட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங் நம்ம எத்தனை மணிக்குள்ளே வந்து ஹாஸ்டலில் இருக்கணும்னு கேட்டிருந்தேன். 6க்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க.
அண்ட் ஆல்சோ வந்து நான் கேட்டிருந்தேன் ரூம்ஸ்லாம் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணுவாங்க. நான் நினச்சேன் வீக்லி ஒன்ஸ் வந்து க்ளீன் பண்ணுவாங்கன்னு. பட் வந்து அவங்க சொன்னது எனக்கே கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது. டெய்லி க்ளீன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பட் திஸ் இஸ் அ குட் இனிஷியேட்டிவ் ஆக்சுவலி. டெய்லி க்ளீன் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. பிகாஸ் நம்ம வந்து ஷேர் பண்ணி இருக்க போகிறோம்ல ரூம்ஸ்லாம். ஸோ டெய்லி க்ளீன் பண்ணுறது இட் இஸ் இம்பார்ட்டண்ட். டெய்லி க்ளீன் பண்ணுறது வந்து இட்ஸ் குட். ஸோ இது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ தட் உங்களுக்கு நான் ஏன் இந்த கொஷின்ஸ்லாம் வந்து கிளாஸ்மேட் கிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து டே ஸ்காலர். ஸோ எனக்கு வந்து ஹாஸ்டல் பற்றிலாம் ஒன்றும் தெரியாது அவ்வளோவா. பேசிக் இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லலாம். பட் உள்ளே எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு நம்ம ஒரு ஹாஸ்டல் லைக் கிட்ட கேட்டால் தான் வந்து கிளியர் கட்டாக நமக்குமே தெரியும். ஸோ அதனால தான் வந்து நான் அவங்கக்கிட்ட கேட்டு உங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுறேன். ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி யூஸ்ஃபுல் டு ஈச் ஒன் ஆஃப் யூ. If you find this video useful, you can always feel free to like my channel and share it to your friends also, so that வந்து அவங்களுக்குமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அண்ட் நீங்கள் என்னோடய சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடுற SRM ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ தட் நீங்களுமே எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம்ல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். நீங்கள் எல்லாருமே எனக்கு கான்ஸ்டண்ட்டாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கு என்னோட ஹார்ட்லி வெல்கம். அண்ட் இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் ஆல்சோ பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.